பட் ரீசெண்டாக ரீல்ஸ் பார்த்தவங்க எல்லாம் அந்த நிலவை கொண்டு வர ரீல்ஸ் தானே பார்த்தீங்க. 3 வருஷமாக ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன். நாடகம், மேடை நாடகம் அவ்வளோ போட்டிருக்கேன் மேம். 1 hour நடித்தேன் மேம். ஒருத்த மதிக்கலை. ஒரே நிமிஷம் நிலவை கொண்டு வா கட்டல் இன்டர்வியூ மேம். பிஹைண்ட் ரூட்ஸில் இன்டர்வியூ, கலாட்டாவில் இன்டர்வியூவாக எடுக்கிறாங்க. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு எங்களை ஏன் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு எங்கள் கதையெல்லாம் தேவையில்லை, எங்களை வச்சு ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணணும். அதாவது ஒருத்தவங்க கண்ணில் நான் மனுஷனே இல்லை கண்டென்ட்டாக தெரிஞ்சதை நான் அப்போ தான் பார்த்தேன். பார்த்தோன்னே யோசிச்சுனே இருக்கேன், இவனை ப்ராங்க் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இவனை எதாவது கோவப்படுத்தி திட்ட வைக்கலாமா, இப்படியே யோசிக்கிறேன். நம்ம ஒரு ஹியூமன் பீங்காக ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லை ப்ரோ. ஐ மீன் எல்லாரையும் சொல்ல ஒரு 2 பேர், அதுலேயும் முக்கியமாக ஒருத்தவங்க எப்படின்னா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நான் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஸ்டாண்டப் கமெடியன்னோ யூடியூபர்னோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரடியூஸே பண்ணதில்லை. எப்பயுமே நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், லா முடிச்சிட்டேன், இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் கமெடியன். இப்போ தான் என்னை கமெடியன் சொல்லியிருக்காரு வீட்டில். இப்போ தான். தேங்க்யூ. இந்த ஸ்டோரி எவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது மேடம். சார் சொல்லிட்டு இருக்கேன், அந்த இன்டர்வியூ வேறு ஒரு பொண்ணு சூப்பர், இப்போ நம்மளுக்காக இவங்க ரீல் பண்ணி காட்ட போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளை என் கதையை கேட்கல, கதையை எப்போ முடிப்பேன்னு வெயிட் பண்ணியிருக்கா. சூப்பர் அப்படின்றா. இதுவா? இதே பொண்ணு நினச்சி பாருங்களேன், மியா கலீஃபா, சன்னி லியோன்லாம் இன்டர்வியூ பண்ண என்னத்துக்காகும்? அதுவும் நான் பண்ண ரீலெல்லாம் கேட்கல, என்கிட்ட 4 பாட்டு இருக்கு, அதுக்கு நீ பண்ணா புதுசாக யோசிச்சு பண்ண சொல்கிறாங்க ஆன் ஸ்பாட்டில். மியா கலீஃபாலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யா திஸ் மேல் கேஸ் ஹஸ் அஃபெக்டட் மீ ஸோ பேட், இட் ஹஸ் பிளேட் வித் மை இன்செக்யூரிட்டிஸ், யா பட் ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ், ஐ ஹவ் மூவ்ட் ஆன் வித் மை லைஃப். சூப்பர். என்கிட்ட ஒரு 4 பசங்க இருக்காங்க. ஆஸ் ஐ செட் 4 years கழிச்சு எதுவும் என் மூஞ்செல்லாம் யாரோ உங்கள் ஃப்ரெண்டனாச்சும் கூட்டிகிட்டு வர ரேஞ்சுக்கு வந்திருக்காங்களே, அது வரைக்கும் வந்தனால ஐ ரியலி ஹோப் ஐ டோன்ட் டேக் திஸ் ஃபார் கிராண்டட், பிகாஸ் தட்ஸ் பீன் அ ரியலி ஹார்ட் ரூட். ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ப்ரோ வேறு லெவலில் பண்ணுறீங்க, வேறு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், நான் உங்கள் ரீல் தான் பார்த்துட்ருக்கேன், ஃபேமிலியாக உட்காந்துலாம் பார்க்குறேன், சூப்பர் ப்ரோ. நான் உடனே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒன்றேன்னு சொல்ல தான் விரும்புகிறேன், இந்த ஆர்கானிக் ஃபேஸ் வாஷ் மட்டும் எப்படியாச்சும் வாங்கிட்டீங்கன்னா. ஆனால் ஐயா கொஞ்சம் எத்திக்ஸ் இருக்குது எனக்கு. ரம்மி கொலாப் இருக்குல்ல, அதெல்லாம் வரும், அதெல்லாம் பண்ண மாட்டோம். கேம்பிளிங் கொலாபு இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஒரு ஆர்கானிக் ஃபேஸ் வாஷ் தான், அதுவும் ஆர்கானிக்காக இருந்தால் தான். ரம்மிலாம் இன்னும் ஒரு தடவை ரொம்ப டெம்ட் ஆச்சு, ஏன்னா ரம்மி கொலாபுக்கு வரல, இந்த தடவை வந்து ரம்மி ஆடுக்கு கூப்பிட்டாங்க நடிக்க. நான் வந்து யூஸ்வலாக பர் டே வந்து 3000 to 5000 வாங்குவேன். அவன் வந்து ஒரு நாளைக்கு 20K கொடுக்குறேன்னா, அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நடித்தாலும் நடிக்கலனாலும் விளையாட தானே போகிறான். நம்ம நடிக்காதனால அவன் திருந்தவா போகிறான். ஒரே நாள் வேலை 8 hours 1 call sheet 20K சொன்னான். ஜி இல்லை நான் வந்து பிஸியாக இருக்கேன், ஐ திங்க் ஐ மைட் ஹேவ் another shoot ப்ரோ. 25K போடணும். ஐயோ 25K. ஐ வாஸ் லைக், இல்லை எவ்வளோ பணம் கஷ்டம் வந்தாலும் கேம்பிளிங்லாம் சப்போர்ட் கொடுங்க, பண்ணலை. ஓ தேங்க்யூ. ஆடு 2 வாரத்தில் தான் வருது. அவசரப்பட்டுட்டே குமார். 25K விடுற மூஞ்சியாங்க இது. ஒரு 400 ரூபாய் டிக்கெட்டுக்கு எத்தனை ப்ரோமோ போட்டேன் தெரியுமாண்ணா? ஐயோ இல்லை நிஜமா ஜோக்குக்கு சொன்னேன், நிஜமாலே பண்ணலை. ஃபோன் எடுத்து பார்க்குறேன், அதே யாரில் சரத்குமார் வராரு. பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ. ஐயோ அவர் வந்தது கூட எனக்கு ஷாக் இல்லை. அதே ஹேரில் ஹிந்தியில் ஷாஹித் கபூர் வராரு எனக்கு. ஆனால் இது பாலிவுட்டுக்கும் கோலிவுட்டுக்கும் இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில். நம்ம ஊரில் பெரிய ஸ்டார்ஸ் யாரும் ஆடே பண்ண மாட்டாங்க, கரெக்டுங்களா? சரத்குமார் சார் தான் வருவார், சூர்யாலாம் வர மாட்டார். ஏன்னா அவர் தெரியும் நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் பொலிட்டிக்கலி அவேர், அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்மளுக்கு சில பாலிட்டிக்ஸ்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? பட் அங்கே அப்படி இல்லை. அண்ட் அதே மாதிரி அங்கே வாய்ப்புகள் கஷ்டம். பாலிவுட்டில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தால் தான் நீங்கள் ஒரு ரம்மி ஆடுக்கே வர முடியும். தமிழ்நாடு அப்படி கிடையாது. ஆடில் நடித்தாலும் நம்ம ஸ்டார் ஆக்கிடுவோம். லெஜண்ட் சரவணா. ஆடுறார் ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ